திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, வருகின்ற தைத்திங்கள் முதல் நாள் மாலை 5 மணிக்கு திருவண்ணாமலை கிழக்கு வாயில் கோபுரத்தில் உள்ளே உள்ள நந்தியம்பெருமான் முன்னிலையில் அற்புதமாக திருமூலதேவநாயனார் சரிதம் பேசவிருக்கின்றோம். 18 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஞானப்படை எழுச்சி என்கின்ற அற்புதமான பெரிய புராண தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியும், அது முடித்து சுவாமி தரிசனமும், சிவசிவ மடத்தில் இரவு உணவு எடுத்துக்கொண்டு அங்கிருந்து 11 மணி அளவில் இரவில் ஆடி பாடி திருவண்ணாமலையை கிரிவலம் 12 திருமுறை உச்சி மீது எடுத்துக்கொண்டு வருகின்ற நிகழ்வு 18 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே திருமூலதேவநாயனார் கைலை மலைச்சாரலில் நம்முடைய நந்தியம்பெருமானை யாரும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நந்தியம்பெருமான் கைலை முதற் குருமணி. அதனால் அவர்கிட்ட பாடம் கேட்டதில் முனிவர்களில் நம்முடைய திருமூலர் ஒருவர். எனவே திருமூலருக்கு நந்தியம்பெருமான் உபதேசித்தது தான் அந்த 3000 மந்திரங்கள். தனக்கு என்ன அனுபவமாச்சு என்பதை கொடுத்த அந்த 30 உபதேசம், விண்ணின்று இழிந்து என்ற தொடங்கலிருந்து. அதனால் அந்த 30 உபதேசமாவது படிக்கணும்னு சொல்லி, இது முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அன்றைக்கி எல்லாரும் வந்துருங்க. அவர் யார்? திருமூலதேவநாயனார். மற்ற அவர் தாம் அணிமா ஆகி வரும் சித்து பெற்று உடையார் கொற்றவனார் திருக்கையிலை மலை நின்றும் குறுமுனியாம் அகத்தியர் உற்றது ஒரு நட்பால் கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு நற்றமிழில் பொருதிய மலை நன்னுதற்கு வழிகொண்டார். புதிய மலையை விரும்பி சேர்வதற்காக வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவர் அணிமா முதலாகிய வசித்துவம் நிறைவாகிய 8 சித்திகளும் அவருடன் வருகின்றது. ஏதாவது இவர் செஞ்சால் நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி. அப்படின்னா எப்படிப்பட்டவர் பாருங்கள். அப்படி வரவர் எல்லாரும் நிறைய செய்தியெல்லாம் இன்றைக்கி பேச போகிறோம். சுவாமி பல தலங்களெல்லாம் கடந்து பதிகள்லாம் பார்த்து சாத்தனூர் என்ற ஊருக்கு வருகின்றார். அப்போ பசுக்கூட்டம் சுழல்வன மோப்பன நல் தவயோகியர்கான நம்பர் அருளாலே பசு உற்ற துயர் நீங்க இவை ஒழிப்பன் என உணர்கின்றார். ஆடு மேய்க்கும் மூலன் உயிர் பெற்று எழுந்தாலன்றி ஆக்களுடைய பசுக்களுடைய இடர் நீங்காதென்று அவன் உடலில் தம் உயிரை அடைவிக்க அருள் புரியும் தவமுனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து தாம் முயன்று பவன வழி அவன் உடலில், அதான் அந்த சித்தி வழி, அவன் உடலில் தாம் இதுகாரம் பயின்று கைவந்த உயிர்காற்றை அடக்கும் வழியின் மூலமாக அவன் உடலின் உள்ளே, அதுதான் பவன வழி, உடலில் தம் உயிரை பாய்த்தினார். அதுக்கு பேர் தான் பிரக்காமியம், கூடு விட்டு கூடு பாய்தல். இப்போ இந்த அட்டமா சித்திகள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அணிமா, முதல் சித்தி அணிமா, அணுத்தன்மையாதல், கண்ணுக்கே தெரியாத சிறு உருவமாக எடுத்துட்டு போகிறது, அதான் அணிமா. மகிமா, சிறிது மிகப்பெரிய உருவமாக எடுத்தல். லகிமா, உடம்பு அப்படியே இருக்கும், ஆனால் லேசாக காற்றுல பறக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீரில் மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரிமா, மிக மிக கனமாகிடுறது, தூக்கவே முடியாது, வெயிட் டன் கணக்கிலோடு ஆகிடுவாங்க. அது கரிமான்னு பேர், அந்த சித்திக்கு பேர். பிரார்த்தி, வேண்டுவன அடைதல், என்ன வேண்டுமோ அதை அவங்களுக்கு அடைஞ்சிருவாங்க, அது பிரார்த்தி. பிரகாமியம், கூடு விட்டு கூடு பாய்தல், காற்றின் உதவியால் அதை செய்வாங்க. 7வது சித்தி ஈசத்துவம், ஆட்சி அதிகாரம் பெறுதல். அது மாதிரி ஏதாவது ஒரு அவதாரம் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாட்டில் நிறைய என்னமோ நடக்குது. ஈசத்துவம், ஆட்சி அதிகாரம் பெறுதல். வசித்துவம், எல்லாவற்றையும் தன் வசமாக்குதல், அதான் வசப்படுத்துதல், அதான் வசின்னு சொல்கிறாங்களே, அதான் வசித்துவம். இப்படி 8 சித்திகளில் 6வது சித்தியாக இருக்கக்கூடிய பிரகாமியம் என்கின்ற கூடு விட்டு கூடு பாய்கின்ற கலையை வைத்து தான் மூலன் உடலிலே அவர் புகுகின்றார். பசுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு. பிறகு திருமூலதேவனான் அற்புதமாக தேவர் கையில் இருந்து 3000 திருமந்திரம் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு திருமந்திரத்தை தமிழில் ஆகமம் கொடுத்தார். நம்ம சமஸ்கிருதத்தில் இருந்திருக்க ஆகமம் இருக்குது இல்லைங்களா, 28 ஆகமத்தில் இப்போ காமிக ஆகமம் மட்டும்தான் இருக்குது. 26 ஆகமத்தையும் அவங்க தொலைச்சிட்டாங்க. ஆனால் நம்முடைய திருமந்திரத்தில் அற்புதமாக தமிழால் ஆகமும் செப்பலுற்றேன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. திருமந்திரத்திலேயே பாயிரத்தில் வேத சிறப்பும் ஆகம சிறப்பும் ஒப்ப கூறுதலும் என்று
தமிழால் ஆகவும் செப்பலுற்றேன், திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே அப்படின்னு சொல்லி மகுடாகமத்தை பிடிவன் திருக்கூத்து தரிசனமாக 82 பாடலை தருகின்றார். ஆனால் தில்லையில் மகுடாகமத்தில் கட்டப்பட்ட கோயிலில் நான் அந்த ஆகமத்தில் வழிபாடு நடக்கலை. இப்போ அதுதான் உண்மை. மதிஞ்சர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. சுவஞ்சர்ன்ற மாதிரி மதிஞ்சர்னு ஒரு சொல்ல போடுறாங்க. மதிஞ்சர் வளமுற்ற வேதத்தை ஓதிய வீடு பெற்றால் என்று தமிழால் நமக்கு தமிழ் வேதமாக இருக்கின்ற 12 திருமுறையில் 10ஆம் திருமுறையை திருமந்திரத்தில் கொடுத்துருக்காங்க. 9 தந்திரங்களை அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனவே அயரா அன்பில் அரண்கழல் செல்லுமே அப்படின்னும் போது அந்த அயரா அன்பு அரண் மேலே மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகள் மேலே இருக்கும். சிவஞான போத குறிப்பு நமக்கு சொல்லுது. அதே மாதிரி ஞானம் இல்லார் வேடம் பூண்டும் நரக. நம்ம வேடத்தை போட்டுக்கிட்டு திருநீர் நல்லா நிறைய 16 பூசிக்கிட்டு நிறைய தப்பு தண்டா பண்ணோம்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி திருமந்தத்தில் சொல்கிறார். ஞானம் உள்ளார் வேடமின்றி எனில் நல்முத்தர். சரி, வேடமே இல்லை, ஆனால் ஞானம் கொண்டவர்களுக்கு நல்ல ஜீவன் முத்தர்களாக வாழ்ந்து முத்தி நிலைக்கு செல்வார்கள் என்று நந்தியம்பெருமான் அருள்பட திருமூலர் சொல்லுகின்றார். இதை பார்த்துங்க. அதே மாதிரி சிவஞான சித்தியாரில் 284வது பாடல், ஞாலமதில் ஞான நிட்டை உடையோருக்கு சீலமில்லை, விரதமொடு ஆச்சிராமும் செயலில்லை, தியானமில்லை, சித்தமயமில்லை, கோலமில்லை அப்படின்னு காட்டார். அப்போ ஞான நிட்டையை சென்று பேசா அனுபூதி பெற்ற பெரிய ஞானிகளுக்கு இது காரணம் என்ன, இவங்க பெரிய பேச்சாளர் இருக்காங்க, ஆனால் திருநூறு சரியாக வச்சுக்க மாட்டேன்னாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தது உண்டு அடியன். ஆனால் இந்த சிவஞான சித்தியார் பாட்டில் சொல்லும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கட்டாந்தலோட படுத்துட்டு இருப்பாங்க. அன்றைக்கு ஒரு நாள் பார்க்குற திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் அப்படியே அழகான ஒரு ஞானி, அப்படியே எல்லாரும் போகிறாங்க வராங்க, சைடில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. அந்த இதில் வந்து அப்படியே ஒரு பையை வந்து கைப்பையை வந்து தலையாணி மாதிரி வச்சுக்கிட்டு அருமையாக கண் வளர்றாருங்க. முருகிய பக்தி ஞான வைராகிய நெறி நிற்பவருக்கு நியமம் வேடம் அரிக்காத ஜீவன் முத்திரைகளை கிரிவலத்தில் நாம் நிறைய பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஒரு பைரவர் வாகனம், எவ்வளோ புண்ணியம் பாருங்கள், கோயிலுக்குள்ளேயே வாழுது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்ற திருமந்திரம் அடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அண்ணாமலையை சிக்கனை பிடிச்சிப்பாங்க. அன்பர்கள் எல்லோரும் தைத்திங்கள் முதல் நாள் சூரியனுக்கு வழிபாடு பண்ணுங்க. அப்படி வழிபாடு பண்ணும்போது சிவசூரியனா நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு காலையில் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பி மாலை 5 மணிக்கு பெரிய நந்தி முன்னிலையில் பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு, திருமூல தேவநாயனார் சரிதம் தொடர் சொற்பொழிவு அண்ணாமலையார் அருளாலே இது நடக்க இருக்கிறது 18 ஆண்டுகளாக. இந்த ஞானப்படை எழுச்சி என்கின்ற திருக்கூட்டத்துக்கும் உலகெல்லாம் சிவரம், நம்முடைய சேனல் பேரை உலகெல்லாம் சிவரம். இதற்கு தலைவர் யாருன்னா அண்ணாமலையார், செயலாளர் உண்ணாமலை அம்மை, பொருளாளர் சண்டிகேச நாயனார், அமைப்பு செயலர் நந்தியம்பெருமான். தெய்வ தலைமைகளே இருக்கின்ற இந்த திருக்கூட்டத்தில் இருக்கிறதுனால தான் 18 ஆண்டுகளாக நந்தியம்பெருமானுடைய மேற்பார்வையில் முன்னில் நடக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் வாங்க. திங்கள் தோறும் முதல் நாள் நடக்கிற இந்த சொற்பொழிவும் 12 திருமுறை உச்சி மீது எடுத்துக்கொண்டு ஆடிப்பாடி கிரிவலம் வருகின்ற நிகழ்வை வந்து யாருன்னா கலந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த திங்கள் முழுவதும் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இன்பமாக வாழலாம். சரியா? அண்ணாமலையை சிக்கனை பிடிச்சிக்கணும். நமக்கு திங்கள்தோறும் சிவனிரவு. சிவா திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, எம்பிரான் கைலை குருமணி நந்தியம்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.